மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் நிறைய சந்தேகங்கள் வரும். பர்சனல் ஃபைனான்ஸை பற்றி, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி, டெட் இன்வெஸ்டிங்கை பற்றி, கோல்டை பற்றி, சில்வரை பற்றி, பிஎம்எஸை பற்றி, இண்டெக்ஸை பற்றி, போர்ட்ஃபோலியோ எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றி, நாம் எப்படி ஒரு பெட்டர் இன்வெஸ்டர் ஆகிறதுன்ற பற்றி இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரும். இந்த கேள்விகளுக்கு ஈஸியாக விடை கிடைப்பது இல்லை என்று பலர் நம்மிடம் சொல்கிறார்கள். உங்களுக்காகவே ஆஸ்க் M2W எனிதிங் அப்படின்னு ஒரு ஹெல்ப்லைன் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த ஃபார்மை நீங்கள் ஃபில் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேள்விகளை நீங்கள் அந்த ஹெல்ப்லைன் மூலமாக எங்ககிட்ட நேரடியாக கேட்கலாம். நாங்கள் உங்களுக்கு பதில்களை கொடுப்போம். இந்த ஹெல்ப்லைன் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 2 வாரம் ஆகுது. சில நண்பர்கள் இதை யூஸ் பண்ணுறாங்க. இன்னும் நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கெட் இறங்க இறங்க உங்களுடைய கான்ஃபிடென்ஸை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும், வளர்க்க வேண்டும், முதலீடில் ஜெயிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த ஹெல்ப்லைன். வாங்க ஹெல்ப்லைன் மூலமாக பேசலாம். சிறு முதலீட்டாளர்களுக்கு நான் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பரிந்துரைக்கிறேன்? எல்லாரும் வாங்க ஜீரோதால அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க, ஷேர் ட்ரேடிங் ரொம்ப ஈஸி, பணம் ஈஸியா பண்ணிடலாம், யார் வேணா இன்வெஸ்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் நான் ஏன் சிறு முதலீட்டாளர்களை மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் போங்க, ஒரு 50 lakhs வர வரைக்கும் ஒரு சேஃப் ஜேர்னியை வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். இந்த கேள்வி உங்களில் பலருக்கு வரலாம். நான் பார்த்த வரைக்கும் முதலீட்டு கருத்து பரிவர்த்தனைகள் மூலமாக முதலீடுகள் ஷேர்ஸ்ல நடக்குது. ஒருத்தர் 10 ஐடியா சொல்லலாம். 10 ஐடியால 2 ஐடியா கிளிக் ஆகும், 8 ஐடியா ஃபெயில் ஆயிடும். ரொம்ப கெட்டிக்காரன் இருக்கிறவன் 4 ஐடியால சரியா இருப்பான், 6 ஐடியால தப்பாயிடும். சோ இப்படி ஒரு சிறு முதலீட்டாளர் பல பேர்கிட்ட ஐடியாஸ் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணும் போது அவங்களுக்கு ஒரு 4-5 பேர்கிட்ட கேட்டாலே 50 ஐடியா வந்துடும். இந்த 50 ஐடியால இருந்து அவங்க 10 ஐடியா செலக்ட் பண்ணணும் அல்லது 20 ஐடியா செலக்ட் பண்ணணும். அந்த 20 ஐடியாக்குள்ள எந்த ஐடியால எவ்வளவு பணம் இன்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். முக்கியமா தப்பான ஐடியால அதிக பணத்தையும் சரியான ஐடியால குறைவான பணத்தையும் அவங்க போடுவதை தவிர்க்க வேண்டும். இதெல்லாம் அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லைங்கிறது அனுபவம் எனக்கு சொல்லி கொடுத்த பாடம். சார், நான் ஸ்டாக் புரோக்கர் கிட்ட அக்கௌண்ட் ஓபன் பண்ணிட்டு என் யூசர் நேம் பாஸ்வேர்டை இன்னொருத்தர் கொடுத்துட்டேன், அவரே பார்த்து எல்லாத்தையும் எனக்கு வாங்கி கொடுத்துறாரு அப்படின்னு நீங்க சொல்லலாம். அவரும் 4 பேர்கிட்ட கேட்டு இதே ப்ராசஸ் பண்ணி தான் தன்னுடைய 20 ஐடியாவுக்கு வராருன்னு வச்சுக்குவோம். நீங்க சொந்தமா செய்யக்கூடிய அதே தவிர அவரும் செய்யலாம் இல்லையா? அந்த தவறு உங்கள் தவறாகிவிடும். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர்னா 1 லட்சத்துக்கு கீழே கேபிட்டல் வச்சு ஆரம்பிக்கக்கூடியவங்க. ஓகே, ஒரு ரீசனபிள் சைஸுக்கு வருகிறார் என்று சொன்னால் 50 லட்சம் வரும்போது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த 1 லட்சத்துக்கு கீழே உள்ள இன்வெஸ்டர் 50 லட்சம் வர்ற வரைக்கும் ஓரளவுக்கு ஒரு சேஃப் ஈகோ சிஸ்டம்ல அவர் இன்வெஸ்ட் பண்ணணும். தேர்வுகள் அவரை ரொம்ப பாதிக்க கூடாது. நஷ்டம் வருவதை எல்லா வகைகளும் நம்ம தவிர்க்கணும். லாபத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய தைரியத்தை அவர் பெற வேண்டும். ஸ்டாக் மார்க்கெட் கீழே வரும்போது ஒரு புதிய இன்வெஸ்ட்மெண்ட் அல்லது ஒரு எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட்மெண்ட் அவர் பண்ணணும். மார்க்கெட் ரொம்ப கீழே வரும்போது பயப்படுறதுக்கு பதிலா, அச்சப்படுவதற்கு பதிலா அவர்கிட்ட கொஞ்சமாவது பேராசை வளர வேண்டும். அந்த பேராசை மார்க்கெட் கீழே இருக்கும்போது அவரை ஒரு தொகையை மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ண செய்யணும். இதெல்லாம் செஞ்சாக்கா இந்த ஸ்மால் இன்வெஸ்டருடைய பயணம் ஸ்டெடியா 1 லட்சத்துக்கு கீழே உள்ள கேபிட்டல் இருந்து 50 லட்சத்தை நோக்கி போகும். 1 லட்சம் to 50 லட்சம் 50 டைம்ஸ். அதை உடைச்சி தான் நான் என்ன பண்ணேன், மைல் ஸ்டோன்ஸ் அப்படின்ற ஒரு கான்செப்டை கிரியேட் பண்ணேன். 50 மடங்கு போறதுக்கு போல 2-2.5 மடங்கு முதல்ல போங்க, அங்கேருந்து மறுபடியும் டபுள் பண்ணுங்க, அங்கேருந்து மறுபடியும் டபுள் பண்ணுங்க. சோ ஒரு டபுள்க்கும் எவ்வளவு நாள் ஆகணும் அப்படின்ற ஒரு இலக்கை செட் பண்ணுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல இன்வெஸ்டர் 5 to 6 இயர்ஸ்ல பணத்தை டபுள் பண்ண முடியும். ஒரு சராசரி நடுத்தர வர்க்கத்தின் பர்சன் 5 to 6 இயர்ஸ்ல பணத்தை டபுள் பண்ணா இட்ஸ் a குட் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் 5 to 6 இயர்ஸ்ல டபுள் பண்ண ஒருத்தர் கத்துக்கணும். அதுல தன்னை ப்ரூவ் பண்ணிக்கணும். தன்னை ப்ரூவ் பண்ணும் போது என்ன ஆவார்னா
அவரு மூன்றாவது கட்ட வளர்ச்சிக்கு தயாராகிறார். என்ன பண்ணுவார்னாக்கா இன்னும் கான்பிடன்ஸோட இன்வெஸ்ட் பண்ணுவார். மார்க்கெட் கீழே வந்தா என்ன செய்யணுங்கிற தெளிவோட இருப்பார். தன்னுடைய சேமிப்பு விகிதம், தட் இஸ் அவர் 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறாருன்னா இப்ப 2,000 ரூபாய் சேவ் பண்றாருன்னா இன்னொரு காலகட்டத்தில் இன்னொரு 500 ரூபாய் சேவ் பண்ண முடியுமான்னு பார்ப்பார். உடனே 10,000 ரூபாயில 2,000 ரூபாய் சேவ் பண்ண முடியுமான்ற கணக்கு போகாதீங்க. நான் ஜஸ்ட் ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு நான் சொல்றேன். அந்த நம்பரை நீங்க உங்க சக்திக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி வச்சு பொறுத்துக்கிங்க. ஒரு உதாரணத்துக்கு இந்த 10,000 2,000 அப்படின்ற எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். சோ சேவிங்ஸ் ஓரியன்டா போறாரு, இன்வெஸ்ட்மெண்ட் ஓரியன்டாவே இருக்காரு. முக்கியமா ஒரு விஷயங்க, மியூச்சுவல் ஃபண்ட் பக்கம் போறவன் ட்ரேடிங் பண்ண மாட்டான். ஒருத்தன் ட்ரேடிங் பண்ணலனாலே அவன் லாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வெகுவாக குறைந்து விடுகின்றன. ஏன்னா 99.9% ஆஃப் த ட்ரேடர்ஸ் லூஸ் மணி. 2020-21 எல்லாரும் பணம் பண்ணாங்க. அது 100ல் 1 ஆண்டு. மற்ற 99 வருஷமும் நம்ம ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். லாஸ்ட் இயர் எடுத்துங்க, எவ்வளவு பேர்னால ஈஸியா ட்ரேடிங்ல பணம் பண்ண முடிஞ்சது சென்ற நிதி ஆண்டுல? உண்மையை நெஞ்சு தொட்டு சொல்லுங்க. கஷ்டமா தானே இருந்தது. இந்த இயர் அதை விட கஷ்டமா இருக்கும். ஆனா ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறவங்க லாஸ் பண்ண மாட்டான், அல்லது ரொம்ப ஸ்மால் லாஸ் தான் பண்ணுவான். அப்படிப்பட்ட தேர்வுகளை மியூச்சுவல் ஃபண்ட்ல ஈஸியா ஒருத்தருக்கு பண்ணி கொடுத்து அவங்களை கைட் பண்ணி படிப்படியா அவங்க கார்பஸ் வளர்வதற்கு உதவ வேண்டும். அதுக்கு வழிவகுக்க வேண்டும். அதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் சரியானது நான் நினைக்கிறேன். ஏன் சார் ஷேர்ல எஸ்ஐபி பண்ணக்கூடாதா அப்படின்னு கூட கேட்கலாம். பண்ணுங்க. தேர்வு தவறுகள் வராமல் உங்களால செய்ய முடியுதா அப்படிங்கறத முதல்ல பாருங்க. எங்கேயாவது 1-2 ரொம்ப பெரிய மிஸ்டேக்ஸ் வந்துச்சுன்னா உங்க கான்பிடன்ஸையே குலைச்சிரும். அந்த 1 or 2 மிஸ்டேக்ஸ் உங்களை மார்க்கெட் விட்டே வெளியே அமைச்சிரும். அதெல்லாம் நடக்காம இருக்கணும். என்ன பொறுத்த வரைக்கும் மியூச்சுவல் ஃபண்ட்ல அதற்கான வாய்ப்புகள் மிக குறைவு. சார் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் மேனேஜர் சில தவறுகளை செஞ்சா கூட அது ஓவரால் பிக்சர்ல டெசிமலுக்கு போயிடும். 0.5%, 1%, அதுக்கு மேல இருக்காது. சோ நம்முடைய முதலீட்டு பயணம் ஒரு சேஃப் வெஹிக்கிள் நடக்குதுங்கிற கான்பிடன்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் நமக்கு நிச்சயமாக கொடுக்கும். ஆனால் அதே பயணத்தை ஒவ்வொரு ஸ்டாக் போர்ட்போலியோ நமக்கு கொடுக்குமாங்கிறது கேள்விக்குறி. அந்த போர்ட்போலியோவை நம்ம சரியான முறையில உருவாக்கி இருக்கோமா அப்படிங்கிறது 2வது கேள்விக்குறி. ட்ரேடிங்ல வர லாஸ் நம்மளை பாதிக்கும் அப்படிங்கிறது ஒரு 3வது கேள்விக்குறி. இந்த மாதிரி கொஸ்டினபிள் இன்வெஸ்டிங்கை தவிர்த்து விட்டு கேள்விக்குறிகள் எல்லாம் விலக்கிட்டு ஒரு முதலீட்டு விடையோடு ஒரு பயணத்தை உருவாக்க வேண்டும் என்றால் அதற்கு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் யூஸ்ஃபுல். சார் மியூச்சுவல் ஃபண்ட் சிஸ்டம்லாம் ரொம்ப பர்ஃபெக்டா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா ட்ரேடிங்கோட அது பெட்டரா தான் இருக்கும். நஷ்டம் எஃப்என்டோல மேல மேல பணம் போடுறதை விட அது பெட்டரா தான் இருக்கும். பணத்தை 5 to 6 இயர்ஸ்ல டபுள் பண்றதற்கு அது நிறைய வாய்ப்புகளை கொடுக்கும். ஆனால் சும்மா ஒரு லம்சமா போட்டு 5 வருஷத்துல டபுள் ஆகுமானா நிச்சயமா ஆகாது. ஒரு எஸ்ஐபி பண்ணணும். அப்பப்ப மார்க்கெட் கீழே வரும்போது லம்சம் பண்ணணும். எப்ப மார்க்கெட்ல ரொம்ப பயம் இருக்கோ அப்ப இன்வெஸ்ட் பண்ணணும். எப்ப மத்தவங்க எல்லாம் பயப்படுறாங்களோ அப்ப நீங்க தைரியமா இருக்கணும். துணிவை காட்ட வேண்டும். அதுதான் உண்மையான துணிவு. அப்படிப்பட்ட ஒரு உண்மையான துணிவோடு நீங்க உங்களுடைய முதலீடுகளை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக பண்ணி 5 to 6 இயர்ஸ்ல எப்படி டபுள் பண்றான்ற அந்த வாய்ப்புகளை தேட வேண்டும். 0 to 50 lakhs ஒரு இன்வெஸ்டர் அதை பண்ணும்போது அவங்களுக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல பண்ணணுமா ஸ்டாக்ல பண்ணணுமாங்கிற அந்த ஆப்ஷன் அவங்கள்ட்ட இருக்கும். நிறைய பேருக்கு நான் இது வரைக்கும் ஷேர்ல பண்ணிட்டேன், 2021ல ப்ராஃபிட் பண்ணேன், 21-22ல கொஞ்சம் ப்ராஃபிட் பண்ணேன், இப்பதான் கொஞ்சம் லாஸ் ஆயிருக்கு, அடுத்த வருஷம் சரியாயிடும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒருத்தரும் சுய பரிசோதனை பண்ணிக்கணும். நீங்க எடுத்த டிசிஷன்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கணும். உங்களால சொந்தமா முடிவெடுக்க முடியுதா அப்படின்ற கேள்வியை கேட்டுக்கணும். நீங்க இன்னொருத்தரை பார்த்து காப்பி அடிச்சா அவர் ஃபெயில் ஆக மாட்டாரா இல்ல சக்சீட் ஆறாராங்கிறது உங்களுக்கு தெரியுதாங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். இப்படி காப்பி அடிச்சு பண்றது எந்த அளவுக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியா இருக்கும்ன்ற கேள்வியை நீங்க கேட்டுக்கணும். இந்த கேள்விகள் எல்லாமே உங்களுக்கு சரியான ஒரு பாதையை வழிகாட்டும். என்ன பொறுத்த வரைக்கும் அந்த பாதையில மைல் ஸ்டோன்ஸ் இருக்கணும். மைல் ஸ்டோன்ஸை நீங்க அச்சீவ் பண்ணணும். அச்சீவ் பண்ணிட்டு அடுத்த மைல் ஸ்டோனை நோக்கி போகணும். நான் டபுள் பண்றது அப்படிங்கறதா மைல் ஸ்டோன்லயே வச்சிருக்கேன் பிராடா. அப்படின்னா எவ்ரி 5 இயர்ஸ்க்கு நீங்க ஒரு மைல் ஸ்டோனை கிராஸ் பண்றதுக்கு என்ன வழிங்கிறது தேடணும். அந்த ஒரு தேடல்ல நிச்சயமாக நாங்கள் துணை நிற்போம். யாருக்கெல்லாம் ஆர்வம் இருக்கோ அவங்களுக்கு நிச்சயமா சொல்லிக் கொடுப்போம். முதலீட்டு களம் உங்கள் களம். நன்றி.